இன்னைக்கு வந்து டிமார்ட் தான் போயிருந்தோம். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு. போனதுமே என்ட்ரன்ஸ்ல பேகுக்கு டேக் போட்டு செக் பண்ணிட்டு உள்ள விட்டாங்க. உள்ள போனதுமே எங்களுக்கு தேவையான பொருள் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட்டு, பிரஷ்ஷு, சோப்பு, எண்ணெய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்ற மாரி நெறைய ஆஃபர்லாம் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு தேவையான கோதும மாவு, கடல மாவு, ராகி மாவு, அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு, கடல பருப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். எல்லாமே ஆஃப் ஆஃப் கேஜ், 1 கேஜ் அந்த மாரிலாம் வாங்கிட்டு இருந்தோம். வெளியில வாங்குறதோட இங்க ரேட் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. அதனால நெறைய பேர் இங்க தான் வந்து வாங்குறாங்க. அப்புறம் பாப்பா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட் பார்க்குற மாரி சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாவா, எல்லா பொருளும் பார்த்துட்டு இருந்தா. எல்லா பொருளும் வாங்கிட்டு வெளிய போயிட்டோமா, வெளிய போயிட்டு பாப்கார்ன் வாங்கலாம்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்க போயிருந்தோம். அங்க டோக்கன் இருந்தா தான் பாப்கார்ன் தருவோம்னு சொல்லியிருந்தாங்களா, இந்த லைன்ல நின்னு டோக்கன் வாங்குறதுக்குள்ள விடிஞ்சிரும். வேணாம் பாப்கார்னும் வேணாம், ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதுமே எல்லா பொருளையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வாங்கின பொருள் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு பேபி ஷாம்பு, சோப்பு, எண்ணெய், ராகி மாவு, அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு, கடல பருப்பு, கோதும மாவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தேன். அதோட பில்லும் செட் பண்ணி பார்க்குறப்ப ரூ. 805 வந்துருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் வெளியில வாங்க